வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. முதல்ல இந்த பதிவை சிரிக்காமல் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டில் எவ்வளவோ சட்டம் கொண்டு வருது பிஜேபி. இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரப்போதா 7 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்கிறாங்க. அதாவது லவ் ஜிகாத். மறுபடியும் சொல்கிறோம், காதலர் தினத்தன்று போய் நாங்கள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு இந்து முன்னணி போனாங்கள்ல. நமக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறைகிட்ட போய் நீங்கள் காதலிக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உலகம் முழுவதும் காதல் அப்படிங்கிற ஒன்று இயற்கையாக வரக்கூடிய உணர்வு. அதை இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எந்த காலத்தில் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் இருக்காங்கள்ல, அவங்க முதல்ல குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க. ஒரு பென்னின் பேர், அந்தம்மா பேர். அதாவது நம்ம மோடி போகும்போது அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா, ஏற்கனவே பரத்வாஜ் முனிவர் இருக்கார்ல, அவர் தான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சாங்களாம். ரைட் சகோதரர்கள் தான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பரத்வாஜ் முனிவர் அப்போவே கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி கும்பகர்ணன் தூங்கலையாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆயுதங்களை அவர் எங்கெங்கே வைக்கணுங்கிறதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தார். சொல்கிறது யார்? குஜராத்தை ஆண்ட முதலமைச்சர், இப்போது உத்தரப்பிரதேசத்துடைய கவர்னர் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்காங்கன்னு பார்த்தா, சரி அவங்களாவது படிச்சிருப்பாங்களா நம்ம யோசிப்போம். ஏன்னா மோடி படித்ததை பற்றி கேட்கக்கூடாது. அது யாரும் பதில் சொல்ல மாட்டோம். நீதிமன்றம் சொல்லுது, ஏங்க மோடி படிப்பை ஏன் கேட்குறீங்க? அவருக்கு அது இதனால் சமூகத்துக்கு என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது, இதான் கேட்கக்கூடாது அப்படின்னு கெஜ்ரிவாலை என்ன பாடுபடுத்துச்சுன்னு தெரியும். ஆனால் அவர் ஏதோ பிஏ பிஎஸ்சி ஏதோ படிச்சிருக்காங்கிறாரு, பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம், படிப்பு ஒருத்தரை தீர்மானிக்காதீங்க. படிப்புங்கிறது ஒரு விஷயம் தானே, அறிவை வளர்த்துக்கிறது தான். படிக்காத காமராஜர் எவ்வளோ நாட்டுக்கு நல்லது பண்ணாங்கிறது ஊருக்கு தெரியும். படித்தவர்கள் எவ்வளோ தப்பு பண்ணி ஜெயிலில் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். காமராஜர் அவர்கள் படிக்காதவர், அவர் ஊழல் பண்ணவில்லை. படித்த கெஜ்ரிவால் என்ன பண்ணார் நமக்கு ஊருக்கே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு சட்டம், எப்பயுமே இது மாதிரி தானே, லவ் ஜிகாத் தான். அதாவது என்னென்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் என்னென்னா பார்த்திங்கன்னா, வேற்று மதத்தினரை லவ் பண்ணுறாங்கன்னு நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு காதலிக்கிறான்னு சொன்னார். அதாவது ஒரு கம்யூனிட்டி மக்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடுறதே அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இங்கே கூட ஒரு மினிஸ்டர் ஆண்ட பரமரைன்னு சொல்லி அது சிக்கலாச்சு. மக்கள் எவ்வளவோ பகுத்தறிவாளர்களாக படித்து நம்ம மேல் முன்னேற்றம் வந்தால் கூட இன்னும் அந்த ஜாதிய கொடுமைகள் இன்னும் இருக்குது. ஆனால் கேட்டால் தந்தை பெரியாரை நினைவு கூறுவாங்க, அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க. ஆனால் இன்னமும் அந்த ஜாதி பாகுபாடு இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறையா படத்தில் சொல்லிட்டோம், எல்லா ரத்தமும் ஒன்றுக்குன்னு என்ன சொன்னாலும் இன்னும் அந்த பிரச்சனை இருக்குதுங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாறிக்கிட்டே இப்போ நிறையா மாறிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ எத்தனை பேர் வீட்டில் பார்க்குற பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பொண்ணுங்க சொல்லுங்கள். அவங்க சுதந்திரமாக இருக்காங்க சார். இதெல்லாம் நீங்கள் சார் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஒரு சட்டம் போட்டு இதெல்லாம் தடுக்கவே முடியாதுங்க. இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இவங்க வேற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. எப்படி, புத்தாண்டுக்கு நியூ இயர் அன்றைக்கி கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது பிஜேபி. ஐயோ நியூ இயருங்கிறது இங்கிலீஷ்காரங்களாச்சு, அது எப்படி போகிறாங்க? இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாம் புத்தாண்டுக்கெல்லாம் மக்கள் கோயிலுக்கு தான் போடுறாங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அடுத்து லவ் ஜிகாத். ஏற்கனவே புல்டோசர் கலாச்சாரத்தை சொல்லி இஸ்லாமியர்களை பயமுறுத்துறீங்க. அவங்களுடைய மசூதி எல்லாம் போய் லிங்கம் இருக்குன்னு அங்கே உடைக்க ஆரம்பிச்சிங்க. ஏதோ ஒரு மேட்ரு அடுத்து வேணும் இல்லை, அதுக்கு என்ன மேட்ரு? மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடக்குது, உடல் வெட்டப்பட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அது இப்போ லவ் ஜிகாத்து தான் அப்படின்னு ஆரம்பித்து அதற்கு காரணமானவங்க விடக்கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் அந்த அரியலூரில் ஒரு பொண்ணு மதமாற்றம் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு இது பெரிய பிரச்சனையாகி கடைசியாக பார்த்தது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இது பிஜேபி எப்பயுமே பண்ணும், இந்த மதத்தை வைத்து அரசியல் பண்ணும். இப்போ அங்கேயும் அதே மாதிரி தான் 7 பேர் கொண்ட குழு போடுறாங்களாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில். என்னென்னா, இந்த 7 பேர் கொண்ட குழு லவ் ஜிகாத் நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கும். குழு போட்டால் என்ன நடக்கும்? ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன நடந்தது? ராம்நாத் கோவிந்த் சொல்கிறாரு, சூப்பரான திட்டங்க, இதெல்லாம் யாரும் யோசிக்காத திட்டம். சொல்கிறது யார்? ராம்நாத் கோவிந்த். இந்தியாவில் எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, ஆனால் மோடி மாதிரி ஒரு அறிவாளி இல்லவே இல்லை. யார்? அவரே சொல்கிறார். ஏன்னா இது யாருக்குமே தோணாத. ஜவஹர்லால் நேருக்கு அவர்களுக்கு தோறாத யோசனை, மொரார்ஜி தேசாய்க்கு தோன்றாத யோசனை, இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி அவர்கள், தேவகவுடா அவர்கள், ஐக்கிய குஜராத் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு மன்மோகன் சிங், இவர்களுக்கெல்லாம் வாஜ்பாய், இவர்களுக்கெல்லாம் தோன்றாத யோசனை மோடிக்கு தோன்றுகிறது. செலவு அதிகமாகுது. அதற்கு காரணம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா செலவு குறையும். ஏற்கனவே இவர் சொன்ன புத்திசாலித்தனமான ஐடியா என்ன? கொரோனாவை விரட்ட எல்லாரும் மேலே போய் அந்த டம்ளரை வச்சு தட்டுங்கன்னு சொல்லி நம்ம ரஜினிகாந்த்லாம் தட்டுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த மாதிரி சில பேர் அவர் நம்புறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏற்கனவே அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. ஏங்க ஊசி போட்டால் குணமாகுமா, அதை விட்டு தட்டினா குணமாகுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம்,
கும்பமேளாவில் கலந்து கொண்டவர்கள் இந்த ட்ரெயின் போகிறத பார்த்தீங்களா? இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் ஒரு அமைதியாக இருப்போம்னு நினைப்போம். கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து கண்ணாடி உடைக்கிறாங்க, பயங்கர வன்முறை. அப்போ யோசிக்கிறோம், என்னங்க அது, கடவுளை பார்த்துட்டு வராங்க, இவ்வளோ வன்முறையில் இருக்குது. அப்போ எங்கேயே போயிட்டு இருக்குது, நாம என்ன பக்குவப்பட்டு வராங்க இவங்கெல்லாம்? சரி, வரக்கூடிய மக்களுக்கு ஒழுங்காக கூட நீங்கள் வசதி பண்ணி தரது என்ன கவர்மெண்ட்டே கேட்டால் கதை விட்டுட்டு இருக்கீங்க. 70 கோடி பேர் கும்பமேளாவில் நீராடினார்கள். ஆமாம், மோடி அவர்கள் நிற்கும் போது தனி செக்யூரிட்டி. அதாவது இவர் நம்ம அம்பானி குடும்பம் அவர் நீராட, விஐபி நீராட. முதல்ல நீங்கள் சொன்னீங்க விஐபி நீராடலாம் இல்லைன்னீங்க, அதுக்கு ஒரு இதெல்லாம் பேச மாட்டீங்க. இதையெல்லாம் மறந்து விட்டு இப்போ என்ன பிரச்சனை? லவ் ஜிகாத் என்ன பிரச்சனை? இப்போ லவ் ஜிகாத்துன்னு ஆரம்பிக்கிறாங்களா, அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாருங்களேன், இந்தியா முழுக்க மதமாற்ற சட்டம் கொண்டு வரணும் ஒன்று. அதே மாதிரி வந்து முஸ்லீம்கள் வந்து அதர கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அதை நம்ம உற்று நோக்கணும், அதை விசாரிக்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுங்க, இதை வந்து இவங்களால தடுக்க முடியாது. இவங்க ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருக்குது லவ், பார்க்காம லவ், பேசாமல் லவ், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு நீங்கள் காதலிக்க கூடாது, அது கூடாது, இது ஒரு லவ் ஜிகாது, இதெல்லாம் ஒரு மேட்ரா? நாட்டில் பொருளாதார மந்த நிலை இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா பஞ்சாபில் ஒரு ஹெலிகாப்டர் இறங்கியிருக்கும், அமெரிக்காவிலேருந்து ஆள் அனுப்பிட்டாங்க. விலங்கு போட்டு அனுப்புனாங்களா இல்லைன்னு வேறு தெரியல. போன தடவை விலங்கு போட்டு அனுப்புனாங்க, அதுக்கு ஒன்றும் கேட்க மாட்டாரு. உள்நாட்டை இறக்குமதி, அங்கே அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்கள்லாம் வரி போடுவோன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் கேட்க முடியாது. இதில் போயிட்டு அப்புறம் ஏற்கனவே வந்து இவங்க வேறு சொல்லிட்டாங்க, யார், இலங்கை அதானிக்கான ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அந்த கொலையில் இருக்கார் மோடி. இவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது, பொருளாதார மந்த நிலை, பொருளாதார வீக்கம். 87 ரூபா 89 காசு இன்னைக்கு அமெரிக்க டாலரான இந்திய மதிப்பு. வரலாறு காணாத பிரச்சனை. இதையெல்லாம் விவாதிக்கக்கூடியெல்லாம் அதெல்லாம் பேசணும். பொருளாதார மந்த நிலை இருக்கே அதை பேசணும். உள்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அதை பேசணும். சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே அதை பேசணும். குளோபல் வார்மிங் அதை பற்றி பேசணும். WTOவில் நீங்கள் போட்ட ஒப்பந்தத்தினால விவசாய வணிகர்கள் எவ்வளோ பாதிக்கிறாங்க அதை பற்றி பேசணும். பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வரதுனால உள்ளூர் வியாபாரிகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அதை பேசணும். நம்ம நேற்றே சொன்னோம், அமெரிக்கா போட்ட உத்தரவால் இங்கேருந்து நம்ம ஒன்று ஏற்றுமதி பண்ணும்போது 17% வரி போடுறோம். நம்ம தான் உலகத்திலேயே அதிகமாக வரி போடுறது இந்தியான்ட்டு ஐயா மோடி வச்சுக்கிட்டே ட்ரம்ப் சொல்கிறாரு. நம்ம சொல்லும் போது அமித்ஷாலேருந்து அந்த அண்ணாமலை வரைக்கும் கோவப்பட்டீங்க. இப்போ என்னங்க சொல்கிறீங்க? உங்களை வச்சு தான் சொல்கிறார், இந்தியாவில் அதிகமாக, உலகத்திலேயே அதிகமாக வரக்கூடிய நாடு இந்தியான்னா புரியல. உலகத்திலே நீங்கள் பொருளாதாரத்தில் சூப்பராக இருக்கீங்களா? என்ன நிலைமையில் இருக்கீங்க இந்தியா? சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? எல்லாத்துக்கும் சொல்கிறீங்களா நாங்கள் தான்ங்கிறீங்களே, எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? சீனாவோட உயர்ந்த இடத்துல இருக்கீங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கனடாவோட போட்டி போட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் வரும்போது எவ்வளோ நம்ம உயரத்தில் இருந்தோம், இன்றைக்கி என்ன பசியின் குறியீட்டு அளவில் நம்ம எவ்வளோ, ஊட்டச்சத்து குறைபாடில் எவ்வளோ இருக்கோம், நம்ம பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இருக்கோம்? மகாராஷ்டிராவில் ஜிடிபி குறைஞ்சிருக்குது தெரியுங்களா? ஜிடிபி குறைஞ்சிருக்குது. இவங்க ஆண்டில் டிஜிபி குறைஞ்சி 1967 கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எங்கே நீங்கள் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறீங்க? எல்லா ஸ்டேட்லேருந்து காசு வாங்கி ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க. அப்பயும் அந்த மாநிலம் டெவலப் ஆக மாட்டேது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் யாரும் பேசக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ லவ் ஜிகாத்துன்னு ஏன் கொண்டு வராங்கன்னா மற்ற விஷயத்திலிருந்து மடை மாற்றுவதற்கு. ஏற்கனவே வக்பு வாரிய பில் கொண்டு வந்து அது ஒரு சண்டையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், அது ஒரு பஞ்சாயத்தாச்சு. இப்போ அடுத்து லவ் ஜிகாத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கிறோம், இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் இருக்காங்கல்ல, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க வீட்லேயே நிறையா பிரச்சனைலாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இவங்க லவ் ஜிகாத் அப்படின்னு 7 பேர் கொண்ட குழுவை போடுறது காமெடியாக சிரிக்க வேணால் நல்லா இருக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு வெற்று அரசியலாக தான் நம்ம பார்க்குறோம். இது எடுபடாது. இது வந்து என்ன சொல்கிறதுனா, இது வேணும்னே பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பேசுகிறதே கஷ்டமாகுது. ஆனாலும் இவர்கள் கோமாளித்தனத்தை பேச வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.